முரளி சார் வணக்கம் சார். இந்த சண்டையை எல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யதார்த்தமான பிரச்சனையை நாம புரிந்து கொள்ளணும். நீங்க இந்த சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி வழங்கப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒப்பந்த பணியாளர்கள்ல இருந்து அந்த அந்த திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய 40 லட்சம் மாணவர்களுடைய கல்வியோடு இந்த அரசாங்கம் விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்கிறார். இந்த ஒரு ஸ்கீமுக்கு கீழே மட்டும் சார் 40 லட்சம் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆசிரியர்களுடைய சம்பளம் முழுக்க முழுக்க அந்த நிதியிலிருந்து தான் வழங்கப்படுகிறது. நீங்க மாற்றுத்திறனாளி குழந்தைகள் படிச்சுட்டு போறதுக்கு அந்த நிதியிலிருந்து தான் குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டைஃபன் கொடுக்கிறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்துட்டு போறதுக்கு அந்த போக்குவரத்து செலவுக்கான தொகையை நாம கொடுக்கிறோம். அவங்களுக்கு உணவுக்கான தொகையை நாம கொடுக்கிறோம். இப்படி நிறைய ஸ்கீம் இந்த திட்டத்தின் கீழே இருக்குது. நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க சார், ஒரு ஒன்றிய அரசுக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை ஒரு மாநில அரசு எடுத்து சொல்லிய பிறகும் ஒரு மாநில அரசினுடைய எண்ணத்திற்கு ஒரு ஒன்றிய அரசு செவிசாய்க்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கல் நெஞ்சம் படைத்தவர்கள் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். இவர்கள் எப்படியாவது ஆசை காட்டி விடலாம். நாங்கள் இந்த திட்டத்தை இந்த PMC திட்டத்தில் இவர்கள் சேராவிட்டால், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் 5000 கோடி ரூபாயை தரமாட்டோம் என்று அவர்கள் பிடிவாதமாக இருப்பது மட்டுமல்ல, 5000 கோடியை இழக்கிறாங்கன்னு எங்களை பயமுறுத்துற மாதிரி பேசுறாங்க. நான் கேட்கிறேன் சார், இந்த திட்டத்துக்காக நாங்க இந்த திட்டத்துல கையெழுத்து போட்டோம்னாக்க அன்னை எனக்கு முன்னாடி பொன்வில்சன் அவர்கள் பேசியதை போல ஒரு பிகாரி மொழி காணாமல் போய்விட்டு அந்த மக்கள் இப்பொழுது துடித்துக் கொண்டிருப்பதை போல என் தமிழ் மொழிக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது. எப்படி சார் காப்பாற்ற முடியும்? இளையரா என்று சொல்லப்படுகிற போராட்டக்காரன் சொன்னான், உன் நாடு உனக்கு வேண்டுமா, ஒரு மொழி உன் மொழி வேண்டுமா என்று கேட்ட பொழுது அவன் முதல் சொன்ன வார்த்தை எனக்கு மொழி வேண்டும் என்று சொன்னான். பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கேட்டார்கள், நாடுதான் வேண்டுமே, ஏன் மொழி வேண்டும் என்று கேட்கிறாய் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ஒரு நாட்டை இழந்து விட்டால் மொழியை வைத்துக் கொண்டு அந்த நாட்டை பெற்றுவிடலாம். ஆனால் ஒரு மொழியை இழந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த மொழியை நம்மால் பெற முடியாமல் போய்விடும் என்று டிவிலியரா சொன்னதை போலதான் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார், எங்களுக்கு மொழிதான் முக்கியமே தவிர மொழியை காப்பாற்றுவதுதான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய பொன்வில்சன் அவர்கள் சும்மா சார், சும்மா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது பேசிட்டு நீ பேசுற யார் படிச்சு திராவிடத்தை பத்தி பேசலாம். இப்ப என்னத்துக்கு திராவிடத்தை பேசுறீங்க? திராவிட தெரியாதா? நீங்க பெரிய திராவிட நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. திராவிடத்தை அப்புறம் இன்னொரு நாள் பேசுவோம். இன்னைக்கு நீங்க வாங்க. திராவிட நாட்டுக்கு பிரச்சனை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறியாளர் சார், இந்த பிஜேபியில இருக்கிறவங்க நாங்க நியாயத்தை எடுத்து சொன்னோம்னா அடுத்த நிமிஷம் கேட்கறதே திராவிடம் என்னாச்சு, திராவிடம் பெண்ணா நீங்க பிரிவினை கேட்க சொல்றாங்களா? சொல்லுங்க. நாங்க ஜனநாயகவாதியாக நாட்டால் இந்தியர்கள், நாங்கள் நாட்டால் இந்தியர்கள், இனத்தால் திராவிடர்கள் முடிவோட இருக்கீங்க போல இருக்கு. சொல்லி ஏதோ இந்த அரசாங்கத்தை நோக்கம் போல இருக்கு. எங்களை சிக்க வைக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க சார். உங்களுக்கு ஒரு வரலாற்று செய்தி மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுறேன். திமுகங்கிற இயக்கத்தையே அழிப்பதற்கு ஒரு மாநில கட்சி இருக்கக்கூடாது, அகில இந்திய கட்சியா இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சட்டத்தில நாங்க தவிடுபடி ஆக்கியிருக்கோம். எனக்கு முன்னாடி பேசுறானே பொன்வில்சன் அவர்கள் பேசுகிறபோது அழகாக சொன்னார். அண்ணா சொன்ன உதாரணத்தை சொன்னார். அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது இந்தி வேண்டாம் என்று இந்தியை எதிர்த்து பேசிய பொழுது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து சொன்னார், நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளியாக இருக்கிற நீங்கள் 30 நாளில் இந்தியை கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அடுத்த அண்ணா எழுந்து சொன்னார்,
30 நாளுக்கு மேல் கற்பதற்கு இந்தியில் என்ன இருக்கிறது? இந்தியில் என்ன 50 காப்பியம் இருக்கிறதா, 8 தொகை இருக்கிறதா, 10 பாட்டு இருக்கிறதா, திருவாசகம் இருக்கிறதா, அந்த இந்தியில ஏதாவது நான் என்ன சொல்றேன் சார்? நாங்க என்ன சொல்றோம்? நாங்க இந்திய கத்துக்க சார், இந்திய திணிக்காத சார். பாருங்க, இந்தி ஒரு தகவல் இந்தி பிரச்சார சபா ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் இந்தி தேர்வு எழுதியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? நீங்க குறிச்சுக்குங்க, செல்வத்துக்கெல்லாம் தெரியணும். இந்தி எழுதியவர்கள் 3,54,000 பேரு இந்தி தேர்வு எழுதியிருக்காங்க. ஆந்திராவுல எத்தனை பேர் எழுதியிருக்காங்க? 1,04,000 பேரு. அதே போல கேரளாவுல 8,000 பேரு. அதே போல கர்நாடகத்துல 4,000 பேரு. ஆனால் சென்னையில மட்டும் இந்தி தேர்வு எழுதியவர்கள் 1,00,000 பேரு. நாங்க இந்திய புறக்கணிச்சிருந்தா, இந்திய படிக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தா இந்த தேர்வு நடந்திருக்குமா? நீங்க விருப்பப்பட்டா நீங்க படிங்க, ஒண்ணும் கிடையாது. நெறியாளரு, நானு, செல்வம், பொன்வில்சன் அண்ணன் எல்லாம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறோம். எனக்கு புரோட்டா பிடிக்காதுன்னு சொல்றேன், வேண்டாம்னு விட்டுறணும். இல்ல புரோட்டா தின்னு என்ன திரிச்சீங்கன்னாக்கா நான் புரோட்டாவை தூக்கி எறியதா வேணும். அதே போலதான் இந்திய திணிக்கிறது. நீங்க சொல்றேன் கேட்டுக்க செல்வா, உங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்துடைய ராணுவம் வந்தா கூட தமிழ்நாட்டில் இந்திய கொண்டு வர முடியாது. மொழி முக்கியம். மீண்டும் 63 உருவாக்கிறாதீங்க. நடராஜன் நன்றி முரளி சார், நீங்க இப்படி எல்லாம் பேசணும்னு தான் சார் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.